கர்த்தர் உங்களை மெய்யாகவே ஆசீர்வதிப்பார். என்னோடு கூட சங்கீதங்களின் புத்தகம் 37 சங்கீதம் 4வது வசனம், சங்கீதம் 37:4 வாசிக்கிறோம். வாசியுங்கள். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். அல்லேலூயா. தேவன் இந்த புதிய மாதத்திலே நமக்கு கொடுத்ததான ஒரு பெரிய வாக்கு தத்தம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற போது சொன்னார், தேவனிடத்திலே எப்போதும் சந்தோஷமாயிருங்கள், ஆண்டவரிடத்திலே மகிழ்ச்சியாயிருங்கள், தேவ பிரசன்னத்திலே மகிழ்ந்திருங்கள், அவருடைய வார்த்தையிலே களி கூறுங்கள், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், அவர் உங்களுடைய எல்லா ஜெபங்களுக்கும் பதில் செய்வார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் தேவ பிள்ளைகளிடத்திலே ஆண்டவர் எதிர்பார்க்கிறது, அவரில் மகிழ்ந்திருக்க வேண்டும். தேவனிலே மகிழ்ந்திருப்பது என்னன்னு சொல்லி அந்த வாக்குத்தத்த ஆராதனையிலே நாம் பார்த்தோம். கர்த்தருடைய வார்த்தையிலே மகிழ்ந்திருப்பது, அவருடைய கற்பனைகளிலே, அவருடைய கட்டளைகளிலே மகிழ்ந்திருப்பது ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜெபங்களுக்கு என்ன செய்யுமா, தேவனிடத்திலிருந்து பதிலை கொண்டு வரும். பாருங்க, இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை நமக்கு அருள் செய்வார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் மகிமைப்படட்டும். இருதயத்திலிருந்து ஏறெடுக்கப்படுகிற எல்லா ஜெபங்களுக்கும் பரலோகத்திலிருந்து பதில் வரும். அல்லேலூயா. அந்த இருதயத்திலே இருந்து வருகிற அந்த ஜெபங்கள் இருக்கு பாருங்க, அது தேவனுடைய சமூகத்தை தொடுகிறதாக இருக்கிறது. வெறும் வாயளவிலே பேசுகிறது அல்ல, வாயளவிலே ஜெபிக்கிறது அல்ல, இருதயம் உடைக்கப்பட்ட நிலைமையிலே இருதயத்திலிருந்து வெளிவருகிறதான வார்த்தைகள். லூக்காவிலே வாசிக்கிற போது 6:45 சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிற போது சொன்னார், நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷனோ தன்னுடைய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிற போது சொன்னார், ஒரு மனிதனுடைய இருதயத்திலே எவைகள் நிறைந்திருக்கிறதோ அவைகள் என்ன செய்கிறதா, அவனுடைய வாயின் வார்த்தைகளாக வெளிப்படுது. இருதயத்திலே நிரம்பி இருக்கிறவைகள். தேவன் என்ன எதிர்பார்க்கிறான் சொன்னா, உன் இருதயத்திலிருந்து நீ ஏறெடுக்கிற ஜெபங்கள் தேவனாலே அங்கீகரிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு நம்மேலே நன்மையாய் கடந்து வருகிறது. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்முடைய வேண்டுதல்கள், ரோமர் 10:1 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற போது சொல்லுகிறான், சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்கிற விண்ணப்பமாயிருக்கிறது என்று சொல்லுகிறான். அவனை பொறுத்த வரைக்கும், பவுலை பொறுத்த வரைக்கும் ஒரு வாஞ்சை என்னன்னு சொன்னா, எப்படி ஆகிலும் என் ஜனம் ரட்சிக்கப்பட்டாக வேண்டும், என் ஜனம் மீட்கப்பட்டாக வேண்டும், என் ஜனம் மெய்தேவனாம் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும், சரியான மேசியாவை அந்த தாகம் அவன் இருதயம் முழுவதும் நிரம்பி இருந்தபடினாலே தொடர்ந்து அதற்காக என்ன செய்கிறதை பார்க்கிறோம், ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, நம்முடைய இருதயத்தை நிரப்பி இருக்கிறது எது, நம்முடைய இருதயம் எதினாலே நிரம்பி இருக்கிறது, நம்முடைய இருதயத்தினுடைய வேண்டுதல்கள் என்ன. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய இருதயங்களை சரியாய் நாம் உணர்ந்து கொள்ளுகிற போது, இருதயத்தை நல்லவைகளினாலே நிரப்புகிற போது அந்த நல்ல வார்த்தைகளுக்கு பரலோகம் பதில் செய்கிறது. அல்லேலூயா. பாருங்க, என்னோடு கூட சங்கீதக்காரன் சொல்லுகிற போது சங்கீதம் 66:17 வாசியுங்கள். சங்கீதங்களின் புத்தகம் 66 சங்கீதம் 17வது வசனம். பாருங்க, இங்கே சங்கீதக்காரன் பேசுகிற வார்த்தைகள் பாருங்க. அவரை நோக்கி நான் என்ன செய்திருக்கிறேன், என் வாயினால் கூப்பிட்டேன், என் நாவினால் அவர் புகழப்பட்டார், என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார், மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார், என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பாருங்க, இங்க தாவீது சொல்லுகிறான், நான் ஆண்டவரை நோக்கி என் வாயினாலே கூப்பிட்டேன்.
என் ஆண்டவரை புகழ்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி என் வாயிலிருந்து ஒரு ஜெபம் தேவனுக்கு நேராக கடந்து போனது. அந்த ஜெபத்தை கர்த்தர் என்ன செய்தாரா? கேட்டார் என்று சொல்லுகிறான். மெய்யாகவே தேவன் என் ஜெபத்தை கேட்டார், என் ஜெபத்துக்கு பதில் தந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் தம்முடைய கிருபை என்ன செய்யவில்லை? என்னை விட்டு விலக்கவில்லை, என் ஜெபத்தை தள்ளவில்லை. இன்னைக்கு பாருங்க, நம்முடைய வாழ்விலே எவ்வளோ ஜெபங்கள், ஆனா ஜெபங்களுக்கு என்ன செய்யலன்னு சொன்னா நம்ம அப்படிதான் சொல்றோம். பாஸ்டர் எவ்வளோ வருஷமா ஜெபம் பண்றேன், ஒன்னும் என்ன செய்யல, நடக்கல, மாறல, என் ஜெபங்கள் கேட்கப்படவில்லை, ஜெபத்துக்கு பரலோகத்திலிருந்து பதில் வரலன்னு சொல்றோம். ஏன் பதில் வரல? அங்கே அவன் சொல்லுகிறான் 18வது வசனம், என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு என்ன செய்ய மாட்டார். பாருங்க, அப்போ அவனுடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அவன் இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறதுன்னு சொன்னா, ஒரு அக்கிரமம் இல்லாத ஒரு இருதயம், அக்கிரம சிந்தை இல்லாத ஒரு இருதயம். தேவனுக்கு மகிமை உண்டாட்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய இருதயத்தை நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டும். நம்முடைய இருதயம் எதனாலே நிரம்பி இருக்கிறது, நம்முடைய இருதயத்திலே காணப்படுகிறவைகள் என்ன, அவைகளிலிருந்து புறப்படுகிறவைகள் என்ன என்பதை நாம் என்ன செய்யணுமா பாருங்க. இன்றைக்கு அதனால்தான் அநேக பிரச்சனைகள். இருதயம் முழுவதும் என்ன இருக்கிறதா? அக்கிரம சிந்தை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மத்தேயு 15:19 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற போது சொன்னார், இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், இருதயத்திலிருந்து கொலை பாதகங்களும், இருதயத்திலிருந்து விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய் சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும். ஒரு மனுஷனுடைய இருதயம் எதனால நிரம்பி இருக்கிறதா? இங்க சொல்லும்போது சொல்லுகிறார், பொல்லாத சிந்தனை. 24 மணி நேரமும் எவனை கெடுக்கலாம், எவன் குடும்பத்துக்கு கெடுக்கலாம், எங்கே எதை பண்ணலாம், எதை செய்யலாம், எப்படி ஏமாற்றலாம், எப்படி ஆகல என்ன செய்யலாம். ஏன்னா அந்த மைண்டு பூரா, அவனுடைய சிந்தை முழுவதும் பாருங்க, இந்த இருதயத்தில் இருக்கிறது தான் வாயிலே வார்த்தைகளாய் வருகிறது. இருதயத்திலே கேடான வார்த்தைகள் நிரம்பி இருக்கிற போது அது வாயில என்ன செய்கிறதை பார்க்கிறோம், புறப்படுகிறதை பார்க்கிறோம். இங்கே சொல்லுகிற போது ஆண்டவர் சொன்னார், அந்த இருதயத்திலிருந்து என்ன வருகிறதா? பொல்லாத சிந்தனைகள், கொலைகள், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், வேசித்தனங்கள், விபச்சாரங்கள், களவு, பொய் சாட்சிகள், தூஷணங்கள். எப்போதும் யாரையாவது தூஷிக்கிறது, வாயத்திறந்தா பொய். கர்த்தருக்கு மகிமை. இருதயம் முழுவதும் என்ன செய்கிறதா? எரேமியா 17:9 எரேமியா சொல்லுகிற போது சொல்லுகிறான், எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது. இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறதா? திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறான். ஒவ்வொரு நாளும் நம்முடைய இருதயத்தை நாம் என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா? பரீட்சித்து பார்க்க வேண்டும். என் வாயிலிருந்து என்ன வார்த்தைகள் வருகிறது, அதை நாம் என்ன செய்யணுமா? கவனிக்கணும். ஒரு வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் எங்கிருந்து வருகிறதா? வெறும் வாயிலிருந்து வருகிறவைகள் அல்ல. அது எங்கே இருக்கிறதா? இருதயத்திலே நிரம்பி இருக்கிறது, சிந்தைகளை ஆண்டு கொண்டு இருக்கிறது. இருதயத்திலும் சிந்தைகளில் இருக்கிறது என்ன செய்கிறது? சூழ்நிலைகளுக்கு கூடாய் கடந்து போகிற போது வார்த்தைகளாய் வடிவம் பெற்று வெளிவருகிறது. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, உன் வாயின் வார்த்தைகளுக்கு பரலோகம் பதில் தரணும்னு சொன்னா, அங்கே தாவீது சொல்லுகிறான், அக்கிரம சிந்தை இருந்திருந்தா கர்த்தர் எனக்கு என்ன செய்திருக்க மாட்டாரு? பதில் தந்திருக்க மாட்டாரு, என் ஜெபத்தை கேட்டிருக்க மாட்டாரு. அது சொல்லுகிறான், மெய்யாய் தேவன் என் ஜெபத்தை கேட்டார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்வில் நாம் அப்படி சாட்சி சொல்ல முடியும். அப்போ எரேமியா என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, அந்த இருதயம் எல்லாவற்றை பார்க்கிலும் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார் என்று சொல்லுகிறான். அப்போ நம்முடைய இருதயத்தை எப்போ அறிய முடியுமா? பரிசோதித்து பார்க்க வேண்டும். நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். போய் எங்கே டாக்டருங்கிட்ட செக் பண்ணுறது இல்லை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேத வசனங்களை எடுத்து இந்த வசனங்களோடு கூட என்னுடைய இருதயம் ஒத்து போகிறதா? இந்த வார்த்தைகளினாலே நிரம்பி இருக்கிறதா? கர்த்தருடைய கற்பனைகளிலே, கர்த்தருடைய பிரமாணங்களிலே, அவருடைய சாட்சிகளிலே நான் மகிழ்ந்திருக்கிறேனா? என் இருதயம் அதனாலே மகிழ்ந்திருக்கிறதா? அல்லது உலக பிரகாரமான லௌகீக இச்சைகளினாலே மகிழ்ந்திருக்கிறதா? இதை நாம் என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா? சோதித்து பார்க்க வேண்டும்.
தாவீது சொல்லுகிறான், என்னோடு கூட சங்கீதம் 51:10 வாசியுங்கள். அங்கே போடப்பட்டிருக்கிறது அவனுடைய ஜெபம் பாருங்க. தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டி. பாருங்க, அவனுடைய எதிர்பார்ப்பு என்னன்னு சொன்னா, ஆண்டவரே ஒரு சுத்த இருதயத்தை எனக்கு தாங்கப்பா. ஏன்னா இந்த இருதயத்தின் நிறைவினாலே நான் பேசுகிற போது என் இருதயம் சுத்தமாய் இருந்தா என் ஜெபம் எப்படி இருக்குமா? சுத்தமாய் இருக்கும். என் இருதயத்தை தேவன் அங்கீகரிக்கிற போது என் ஜெபத்தை தேவன் என்ன செய்கிறாரா? அங்கீகரிக்கிறார். அங்க தாவீது ஜெபிக்கிறான். எப்ப ஜெபம் பண்ணுகிறானா? சங்கீதம் 51 நீங்க வாசிக்கிற போது அவன் பாவத்திலே விழுந்த போது, தேவனுக்கு விரோதமான காரியங்களுக்குள்ளாய் கடந்து போன போது, ஆண்டவர் மகிமைப்பட நான் சொல்லுகிறேன், ஆண்டவரே என் வாழ்க்கை இப்படி திசை மாறி போயிட்டது, என் இருதயத்தை என்ன செய்யும்? கொஞ்சம் சுத்தமாக்கும் ஆண்டவரே. புலம்பர் 3:11 எரேமியா சொல்லுகிற போது சொல்லுகிற வார்த்தையை கவனிங்கள். சொல்லுகிறான், நாம் நம்முடைய கைகளோடும் கூட நம்முடைய இருதயத்தையும் பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு ஏறெடுக்க கடவும். வெறும் கை உயர்த்தி ஜெபம் பண்றது மாத்திரம் அல்ல. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கூடவே என்ன செய்யணுமோ வாசியுங்கள். யோபு 11:13 பாருங்க, இங்க 2 காரியங்கள். புலம்பல் 3:11 அப்படித்தான் சொல்லுகிறது. யோபு 11:13 சொல்லுகிற போது யோபு சொல்லுகிறான், நீர் உம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி உம்முடைய கைகளை அவருக்கு நேராக விரித்தால் நலமாயிருக்கும். பாருங்க, எப்போ தேவன் ஜெபத்தை கேட்கிறார், எப்போ தேவன் ஜெபத்துக்கு உதவி செய்கிறார்னு சொன்னா, எரேமியா சொல்லுகிற போது புலம்பல் 3:11 சொல்லுகிறார், நாம் நம்முடைய கைகளோடும் கூட நம்முடைய இருதயத்தையும் பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு நேராக ஏறெடுக்க வேண்டும். ஜெபம் இருதயத்திலிருந்து வரணும். ஏதோ கையை தூக்கி ஜெபம் பண்றது அல்ல, கூட்டத்தோடு கூட்டமா ஜெபம் பண்றது அல்ல. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். உள்ளம் உடைக்கப்பட்ட நிலைமையில ஒவ்வொரு வார்த்தை எங்கிருந்து வரணுமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. ஒரு ஆளுக்காக ஜெபம் பண்ண சொன்னா இருதயத்தின் ஆழத்திலிருந்து என்ன செய்யணுமா? அந்த ஜெபம் வரணும். அந்த வேதனையை உணர்ந்து, அந்த பாடுகளை உணர்ந்து, சொல்லப்பட்ட ஜெப குறிப்புகளை உணர்ந்து, அதிலே ஜனங்கள் எவ்வளோ போராடுவார்கள் என்பதை தன்னுடைய இருதயத்திலே உணர்ந்து என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா? ஜெபிக்கிற போது பரலோகம் அதுக்கு பதில் செய்யும். ஆனால் நம்ம ஜெபங்கள் எல்லாம் அப்படி என்ன செய்யலை? இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாது. ஏதோ வாயில் தெரிஞ்ச 4 வார்த்தைகளை சொல்லி, வசனங்களை சொல்லி, ஏதோ ஒன்றை ஜெபித்து விட்டு போகிற போது ஆண்டவரிடத்திலிருந்து என்ன வருகிறது இல்லையா? பதில் வருகிறது இல்லை. தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்? இங்கே யோபு சொல்லுகிற போது அங்கே வாசிக்கிறோம், நீர் உம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி. உன் இருதயத்தை என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா? ஆயத்தப்படுத்தணும். ஜெபத்துக்கு முன்னாலே தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஆயத்தப்படுத்தணும். தேவ சந்நிதிக்கு போகிறதுக்கு முன்பதாக உன் இருதயத்தை ஆயத்தப்படுத்தணும். ஆண்டவரே, என் இருதயத்தை என்ன செய்யும்? சுத்திகரியும். என் இருதயத்தை சுத்தப்படுத்தும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் ஜெபம் பண்ண போறேன் ஆண்டவரே, இந்த ஜெபத்துக்கு முன்னாலே என்ன செய்ய வேண்டும்? என்னை சுத்திகரியும். பாருங்க, இந்த சங்கீதம் வாசித்தோம். 26ஆம் சங்கீதம் 2வது வசனத்துல பாருங்க, அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிற போது சங்கீதம் 26:2, கர்த்தாவே என்னை பரீட்சித்து என்னை சோதித்து பாரும், என் உள்ளிந்திரியங்களையும் என் இருதயத்தையும் புடமிட்டு பாரும். பாருங்க, அவன் ஜெபம் பண்ற, ஆண்டவரே என்னை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாருங்க, ஆண்டவரே என்னை செக் பண்ணி பாருங்க, என்னை பரீட்சித்து என்னை சோதித்து பாரும். ஏன்னா அவன் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, என்னுடைய வாழ்விலே, என் சரீரத்திலே, என் நினைவுகளிலே, என் எண்ணங்களிலே, என் இருதயத்திலே எவைகள் இருக்கிறது என்பதை நீங்க என்ன செய்யும்? புடமிட்டு பாரும் என்று சொல்லுகிறான். தேவ சமூகத்தில் அப்படி போய் நிற்கணும். ஆண்டவரே என்னை பரீட்சித்து பாரு, ஆண்டவரே என்னை சோதித்து பாரு, ஆண்டவரே என் இருதயத்தில் ஏதாவது பொல்லாத நினைவுகள் இருக்கிறதா, பொல்லாத எண்ணங்கள் இருக்கிறதா, தூஷணங்கள் இருக்கிறதா, விபச்சார வேசித்தனங்கள், களவு, பொய் இவைகள் இருக்கிறதா, கொஞ்சம் என் இருதயத்தை என்ன செய்யும்? சோதித்து பாரும். சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டி. ஒவ்வொரு நாளும் நம்மை ஆயத்தப்படுத்தி தேவனுக்கு நேராய் கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிறதுக்கு முன்பதாக இருதயத்தை உயர்த்தி ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணுகிற போது பாருங்க, அவன் இப்படி ஜெபிக்கிறான்னு சொன்னா, ஏன் சொன்னா ஒன்றை தாவீது அறிந்திருந்தான். சங்கீதம் 17:3 சொல்லுகிறது. அவன் சொல்லுகிறான், நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து
என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர், என் வாய் மீறாதபடிக்கு. பாருங்க, சொல்றான், ஆண்டவரை என்னை செக் பண்ணுங்கன்னு சொன்னான். சொல்றான், என்னை பரீட்சித்து பார்த்திருக்கிறீர், என்னை சோதித்து பார்த்திருக்கிறீர், ராக்காலங்களிலே என் உள்ளிந்திரியங்களை எல்லாம் நீர் என்ன செய்திருக்கிறீர், புடமிட்டு பார்த்திருக்கிறீர். எல்லாம் பார்த்தோம், ஒன்றும் என்ன செய்யவில்லை, காணப்படவில்லை. அதாவது அவன் சொல்லுகிறான், குற்றம் காணக்கூடாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறானா, ஜெபத்திலே என் இருதயத்தை முதலாவது நான் பரிசுத்தப்படுத்துகிறேன். சொல்லுகிறான், என்னை சோதித்து பார்த்து நீர் என்ன செய்திருக்கிறீர், ஒன்னும் கண்டுபிடிக்க முடியலன்னு சொன்னா, என் வாய் மீறாதபடிக்கு நான் ஒரு தீர்மானம் பண்ணி இருக்கிறேன். என் வாயின் வார்த்தைகளை இப்படித்தான் பேசணும், இப்படித்தான் செய்யணும் என்று சொல்லி. ஏன்னா அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே. யோபு 33:3 வாசித்து பாருங்கள். அவன் சொல்லுகிறான், என் வாயின் வார்த்தைகள், நான் பேசுகிறவைகள், நான் சொல்லுகிறவைகள், அவைகளெல்லாம் எப்படி இருக்கணுமா? ஏன்னா அந்த வாயின் வார்த்தைகள் எல்லாம் அவனுடைய இருதயத்திலிருந்து வருகிறது. என் வார்த்தைகள், என் வசனங்கள் எல்லாம் என் இருதயத்தில் எப்படிப்பட்ட நிலைமை இருக்கிறதோ அதைத்தான் பிரதிபலிக்கிறதுன்னு சொல்லுகிறான். என் இருதயத்தில் என்ன இருக்கிறதா? வாசிங்கள் 33:3. என் வார்த்தைகள் என் இருதயத்தின் உண்மைக்கு ஒத்திருக்கும், நான் அறிந்ததை என் உதடுகள் சுத்தமாய் வசனிக்கும். சொல்றான், என் உதடு எது தெரியுமா பேசும், எனக்கு எது தெரியுமோ அதை தான் பேசும். தெரியாததை என்ன செய்யாது, எதையாகிலும் பேசாது. இன்னைக்கு ஆட்கள் பாருங்க, தெரியாததெல்லாம் என்ன செய்யறான், அப்படியே அடிச்சு விடுவோம் பாருங்க, நேரில் பார்த்தவன் மாதிரியே பேசுவான். சொல்றான், என் வாய் என்ன செய்யாது. ஏன்னா அவன் சொல்லுகிறான், என்னுடைய இருதயத்திலே இருக்கிற உண்மையின்படிதான் என் வசனங்கள், என் வார்த்தைகள் வெளி வரும். தேவனுக்கு மகிமை உண்டாடு. ஏன்னா இருதயம் எப்படி இருக்கிறதோ அப்படிதான் என்ன செய்யுமா, வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் வரும் என்று ஆண்டவர் சொன்னான். அப்போ ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா, நம்முடைய இருதயத்தை பரிசோதித்து ஆண்டவர் சமூகத்தில் பாருங்க சொன்னா, உன் இருதயத்தின் ஜெபத்துக்கு நான் பதில் தர விரும்புகிறேன். இன்னைக்கு கர்த்தர் ஒரு புதிய மாதத்தில் நமக்கு ஒரு பெரிய வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார்னா, அந்த வாக்கு தத்தத்தை எப்போ சுதந்திரித்து கொள்ள முடியுமா, நம்மை நாமே தேவ சமூகத்தில் ஆயத்தப்படுத்தி ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க போகிறதுக்கு முன்பதாக ஆண்டவர் என்னெல்லாம் எதிர்பார்க்கிறார் தெரியுமா? என்னோடு கூட லேவியராகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம், லேவியராகமும் 26ஆம் அதிகாரம் 40வது வசனத்திலிருந்து பாருங்க. லேவியராகமும் 26. அவர்கள் எனக்கு விரோதமாக துரோகம் பண்ணி நடப்பித்த தங்கள் அக்கிரமத்தையும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமத்தையும் அறிக்கையிடுகிறதுமின்றி எதிர்த்து நடந்து அவர்கள் சத்துருக்களின் தேசத்திலே அறிக்கையிட்டு தாழ்த்தி நான் யாக்கோபோடு பண்ணின உடன்படிக்கையையும் ஆபிரகாமோடு பண்ணினேன் உடன்படிக்கையும் நினைப்பேன். பாருங்க, எங்க ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, ஒரு பெரிய வாக்குத்தத்தம் இருக்கிறது, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்று வைத்திருக்கிறார். அப்போ அந்த பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும் சொன்னா, தேவன் எதிர்பார்க்கிறார். முதலாவது அவர்கள் எதை செய்ய சரியா இருக்கணும்னு சொன்னா, அங்கே போடப்பட்ட 40வது வசனம், அவர்கள் எனக்கு விரோதமாக துரோகம் பண்ணி நடப்பித்த தங்கள் அக்கிரமத்தையும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமத்தையும் அறிக்கையிட வேண்டும். அநேக நேரங்களிலே தேவனுக்கு விரோதமாய் துரோகம் செய்திருக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டான சொல்றார், வாக்கு தத்துவம் வாழ்க்கையில நிறைவேறணுமா, முதல்ல என்ன செய்யும் சொன்னா, தேவ சமூகத்தில் வந்து தேவனுக்கு விரோதமான காரியங்களை அறிக்கையிடு. தேவனுக்கு துரோகம் பண்ணினவைகளை என்ன செய்ய அறிக்கையிடு. ஓசியா முழுவதும் நீங்க வாசிச்சு பாருங்க. சொல்லுகிறான், நீ கர்த்தருடைய ஒரு அந்த மனையாட்டி, ஆனா நீ என்ன செய்திருக்கிறாய், தேவனுக்கு துரோகம் பண்ணி இருக்கிறாய். கர்த்தர் மகிமைப்படட்டும். பாருங்க, ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார், தேவ பிள்ளைகள் இடத்துல நாம் என்னெல்லாம் தேவனுக்கு துரோகம் பண்ணினோம் என்பதை. அதோடு கூட அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், அந்த அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் எனக்கு எதிர்த்து நடந்தபடியினால்.
நானும் அவங்களுக்கு என்ன பாருங்க, அநேக நேரங்களில் தேவனை எதிர்த்து தான் நடக்கிறோம், தேவனுக்கு எதிர்த்து நடக்கிறோம், தேவனுடைய வசனங்களுக்கு எதிர்த்து நடக்கிறோம், தேவனுடைய சபைக்கு எதிர்த்து நடக்கிறோம். எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் என்ன செய்கிறார்கள்? தேவனுக்கு எதிர்த்து நடந்தபடியினால். அது சொல்றாரு, உன் வாழ்க்கை முழுவதும் எப்படிதான் இருக்கிறது? என்னை எதிர்த்து நடந்து கொண்டு இருக்கிறாய், எனக்கு எதிராகவே நடந்து கொண்டு. அப்போ ஆண்டவர் என்ன பார்க்கிறான்னு சொன்னா, இதுல ஒரு மாற்றம் வர வேண்டும். அவங்க எனக்கு எதிர்த்து நடந்ததால் தான் எங்க வாழ்க்கையில பிரச்சனை என்பதை அவர்கள் என்ன செய்யணுமோ வாசிங்க 41. அவர்கள் எனக்கு எதிர்த்து நடந்தபடியினால் பாருங்க, அவர் சொல்றாரு, ஏன்னா உனக்கு சிறையிருப்பு வந்தது, ஏன் பிரச்சனை வந்தது, ஏன் சத்ரு உன் மேலே ஆளுகை செய்தான்னு சொன்னா, நீ எனக்கு எதிர்த்து நடந்த, என் சத்தியத்துக்கு எதிர்த்து நடந்த, ஆகையினால நான் உன்னை கொண்டு போய் என்ன செஞ்சுட்டேன். அப்போ ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறேன்னா, என் வாழ்க்கையில் வந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நான் தான் காரணம் என்பதை அறிக்கையிடு. அநேக நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம்னு சொன்னால், ஆண்டவர் பேரில் தான் குற்றம் சொல்கிறோம். அவர் தான் எனக்கு இப்படி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருது, கடவுள் தான் என்னை என்ன செய்யலை, ஒன்றும் கவனிக்கலை, கடவுள் தான் என்னை பார்த்து கொள்ளலை. ஆண்டவருக்கு மகிமைன்னு அவர் சொல்கிறாரு, உன் பிரச்சனைக்கெல்லாம் காரணம் யாரு? நீதான். உன் பிரச்சனைக்கான காரணம், உன் பிரச்சனைகள், இன்றைக்கு நீ படுகிற பாடுகள், போராட்டங்களுக்கான காரணம் என்ன சொன்னா, நீ தேவனுக்கு எதிர்த்து நடந்திருக்கிறாய். அதனால அவர் என்ன செய்துட்டாரா, அவரும் உனக்கு எதிர்த்து நடந்து உன்னை கொண்டு போய் எங்க விட்டுட்டாரா, சத்துருக்களின் தேசத்திலே விட்டார் என்பதை அறிக்கை செய்து அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, விருத்த சேதனம் இல்லாத தங்கள் இருதயத்தை தாழ்த்தி. ஆண்டவர் எதிர்பார்க்கிறான், உன் இருதயம் என்ன செய்யப்பட வேண்டி இருக்குன்னா, சுத்திகரிக்கப்பட்டே ஆக வேண்டும். அது விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும், தேவனுக்குரியதா மாறணும். இன்னைக்கு அப்படி இல்லை. தேவ பிள்ளைகளுடைய வாழ்வில் என்ன இல்லைன்னு சொன்னா, அந்த இருதயத்திலே விருத்த சேதனம் இல்லை. ஆண்டவர் எதிர்பார்க்கிறா, உன் இருதயத்தை நீ என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா, சுத்திகரித்தாக வேண்டும். அந்த இருதயத்தை தாழ்த்தி, தொடர்ந்து சொல்லுகிற போது சொல்லுகிறார், தாழ்த்தி தங்கள் அக்கிரமத்துக்கு கிடைத்த தண்டனையை நியாயம்னு ஒத்துக்கணுமா. என்னன்னு ஒத்துக்கணுமா? இன்னைக்கு நான் படுற பாடுகளுக்கெல்லாம் காரணம் நான் செஞ்ச அக்கிரமம்னு முதலாவது என்ன செய்ய, நம்மால் அப்படி முடியாது. பாருங்க, நம்ம என்ன சொல்லுவோம், அடுத்த ஆளை தான் சொல்லுவோம், அவனால் தான் இந்த பிரச்சனை, இவனால் தான் இந்த பிரச்சனை, அவன் எனக்கு இதை பண்ணிட்டான், இவன் எனக்கு அதை பண்ணிட்டான், இவனுங்க எனக்கு விரோதமாக எதை செஞ்சிட்டான். அது சொல்கிறாரு, இல்லை இல்லை, எல்லாத்துக்கும் காரணம் யார் தான்? உன் இருதயம் சுத்தம் இல்லை, உன் இருதயம் விருத்த சேதனம் பண்ணப்படலை, உன் இருதயத்தில் அக்கிரம நினைவுகள் இருக்கிறது, எதிர்த்து நடக்கிறார். எல்லாவற்றுக்கும் இந்த தண்டனைக்கு காரணம். அது சொல்றாரு, இந்த தண்டனை எனக்கு வந்த இந்த தண்டனை நியாயம்னு முதல்ல ஒத்துக்கோன்னு சொல்றாரு. நம்மளால என்ன செய்ய முடியல, ஒத்துக்கவே மாட்டானு. என்ன சொன்னாலும் என்ன செய்யுங்க, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், ஒத்துக்கொள்ள நம்மாலே முடிகிறது இல்லை. கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, உன் இருதயத்தை விருத்த சேதனம் பண்ணி, இதெல்லாம் நீ சரின்னு சொல்லி, என் தேவன் என் கிரியைகளுக்கு தக்க தண்டனையை தந்திருக்கிறார், என் தேவன் நான் அவருக்கு எதிர்த்து நடந்தபடினாலே இவைகளை என் வாழ்வில் அனுமதித்திருக்கிறார் என்பதை உணர்ந்து தேவ சமூகத்தில் தாழ்த்தி இருதயத்தை விருத்த சேதனம் பண்ணி ஜபிக்கிற போது அவர் சொன்னாரு, உன் முற்பிதாக்களுக்கு கொடுத்த எல்லா வாக்குத்தத்தங்களையும் உன் வாழ்விலே நிறைவேற்றுவேன். ஆபிரகாமுக்கு என்னெல்லாம் சொன்னேனோ அதை உனக்கு செய்வேன்னு சொன்னார். ஈசாக்கு எவைகளை சொன்னேனோ அதை உனக்கு செய்வேன். யாக்கோபுக்கு எவைகளை சொன்னேனோ அவைகளை உனக்கு செய்வேன். எப்ப தெரியுமா? உன் இருதயத்தை நீ விருத்த சேதனம் பண்ணணும். உன் இருதயத்தில் இருக்கிற அசுத்தங்களை நீ அகற்றியாக வேண்டும். ஏன்னா அந்த ஜபத்துக்கு தான் கர்த்தர் பதில் தருவார். உங்ககிட்ட இருந்து வருகிற அந்த ஜபம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னு சொன்னா, சுத்தமா இருக்கணும். ஜபம் எப்படி இருக்கணுமா? சுத்த ஜபம். தேவனுக்கு மகிமுண்டான்னு சொல்லுகிறான், என் இருதயம் சுத்தமா இருந்தா என் வாயிலிருந்து புறப்படுகிற ஜபமும் எப்படி இருக்கும்? சுத்தமா இருக்கும். என் இருதயம் அசுத்தமா இருந்தா என் வாயிலிருந்து புறப்படுகிற ஜபத்தை தேவன் அங்கீகரிக்கிறது இல்லை. அது அவருடைய பார்வைக்கு எப்படி இருக்கிறதா? அருவருப்பா இருக்கிறது. ஏன் சொன்னா பாருங்க, ஆண்டவர் சொன்னார், வேதத்தை கேளாதவனுடைய ஜெபம் தேவனுக்கு எப்படிப்பட்டதா? அருவருப்பானதுன்னு சொல்றார்.
நீலாம் எதுக்குடா ஜெபம் பண்றன்னு கேட்கிறாரு. நான் எதை கேட்க மாட்டேன்ற, வசனத்தை கேட்க மாட்டேன்ற, சத்தியத்துக்கு எதிர்த்து நடக்கிற, சத்தியத்தின்படி நடக்கிறது இல்லை, அப்புறம் நீ என்ன ஜெபம் பண்ணாலும் அது தேவ பார்வைக்கு எப்படி இருக்குமா, அருவருப்பாக இருக்கிறது. மாறணும், இன்னைக்கு மாறி ஆகணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். உன் இருதயத்தை இன்றைக்கு விருத்த சேதனம் பண்ணுங்கள். இந்த தண்டனை, இந்த பிரச்சனை, இதெல்லாம் நியாயம். கர்த்தர் என்னை என் கிரியைகளுக்கு தக்கதாகத்தான் நடத்தி இருக்கிறார் என்பதை உணர்ந்து தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கணுமா. உபாகம் 30:6 வாசிக்கிற போது அது சொல்லுகிறார், உன் இருதயத்தையும் உன் சந்ததியாரின் இருதயத்தையும் கர்த்தர் என்ன செய்ய எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, விருத்த சேதனம் பண்ண எதிர்பார்க்கிறார். ஒவ்வொரு நாளும் அவைகளெல்லாம் சரி பண்ணப்பட வேண்டும். தேவனுக்கு மகிமை உண்டாட்டும். சரி பண்ணுகிற போது பாருங்க, அங்க என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, 6வது வசனம் வாசிங்கள். 36. ம் 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 பாருங்க, ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, 30:6 சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூர்ந்து பிழைக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் இருதயத்தையும் உன் சந்ததியாரின் இருதயத்தையும் விருத்த சேதனம் பண்ண விரும்புகிறார். நீ இதை சரி செய்தாக வேண்டும். நீ உன்னை சரி பண்ணணும், உன் பிள்ளைய சரி பண்ணணும், உன் குடும்பத்தில் இருக்கிற ஆட்களை சரி பண்ணணும். நாம் நம்மை சரி பண்ணாதான் என்ன செய்ய முடியுமா, மற்றவர்களை சரி பண்ண முடியும். நீ இவைகளை செய்கிற போது பாருங்க, ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தருவாராம். 3வது வசனம் உபாகம் 30:3 சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா இடத்திலும். பாருங்க, நம்ம இருதயத்தை சரி பண்ணிட்டீங்கன்னு சொன்னா, அந்த இருதயத்திலிருந்து ஏறெடுக்கப்படுகிற ஜெபத்துக்கு பரலோகத்திலிருந்து என்ன வருமா, பதில் வரும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த பதில் எப்படிப்பட்டதா இருக்குமா, சிறையிருப்பை மாற்றும். நீங்க எந்த சிறையில் இருந்தாலும், பொருளாதாரத்திலே சிறைப்பட்டிருக்கலாம், பிசாசினாலே சிறைப்பட்டிருக்கலாம், அடிமைத்தனத்தினாலே கர்த்தருக்கு மகிமை உண்டாண்டு சிறைப்பட்டிருக்கலாம். எந்த சிறையிருப்பையும் உன் இருதயத்தை விருத்த சேதனம் பண்ணி நீ தேவ சமூகத்திலே கூப்பிடுகிற போது அது சொல்லுகிறார், உன் சிறையிருப்பு மாறுகிறது மாத்திரம் அல்ல, 4வது வசனம் சொல்லுகிறது, சிறையிருப்பில் இருக்கிற எல்லாம் திரும்ப வரும். இழந்து போன எல்லாம் திரும்ப வரும். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலிருந்து நாம் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு தேவன் என்ன செய்வாரா, பதில் செய்வார். 5வது வசனம் சொல்லுகிறார், எல்லா வாக்குத்தத்தங்களும் உன்னுடையதாய் மாறி போகும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உன் பிதாக்கள் சுதந்தரித்ததான அந்த தேசத்தை சுதந்தரித்து, உன் பிதாக்களுக்கு நான் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நீ பெற்றுக்கொண்டு, உன் பிதாக்களை பார்க்கிறோம் நான் உன்னை என்ன செய்வேன், பெருக பண்ணி நான் உனக்கு நன்மை செய்வேன். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, எப்போ இந்த ஆசீர்வாதங்கள் வருகிறது, கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய விரும்புகிறார். நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, இருதயத்தை விருத்த சேதனம் பண்ணு, கர்த்தரிலே மகிழ்ச்சியாயிரு. உலகம் உனக்கு என்ன வேண்டியதில்லை, உலகத்திலே மகிழ்ந்திருக்காதே. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சி ஆயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் உனக்கு அருள் செய்வார். அப்போ அந்த இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், ஒரு விருத்த சேதனம் பண்ணப்பட்ட இருதயமாய், எல்லா அசுத்தங்கள் நீக்கப்பட்ட ஒரு இருதயமாய், தேவன் புடமிட்டு பார்க்கிற போது, தேவன் சோதித்து பார்க்கிற போது ஒன்றுமில்லாத ஒரு இருதயமாய் இருக்கிற போது ஆண்டவர் என்ன செய்வாராம், எவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்கள். பாகம் 30:9 சொல்லுகிறது, எல்லாவற்றிலும் கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தந்து ஒரு பரிபூரண நன்மையை தருவார். எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும், எல்லாம் பரிபூரணமாகும். எங்கிருந்து ஆரம்பிக்கிறதா, லேவியராமத்தில் சொன்னார், இந்த தண்டனைக்கெல்லாம் காரணம் நான் தான், என் இன்னைக்கு வாழ்க்கைக்கு காரணம் நான் தான், இந்த சூழல்களுக்கு காரணம் நான் தான். தேவ சமூகத்தில் ஆண்டவரே, என் தப்பிதங்களை மன்னியும், என் குற்றங்களை மன்னியும், என் இருதயத்தை சுத்திகரியும், என் நினைவுகளை சுத்திகரியும், ஒரு சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்கிற போது கர்த்தர் மெய்யாகவே என்ன செய்கிறாரா, அந்த ஜெபத்துக்கு பதில் தருவார். ஏன்னா தேவனுடைய எதிர்பார்ப்பு பாருங்க, வேதாகமத்தில் அந்த இருதயத்தை ஊற்றி ஜெபித்தவர்கள், இருதயத்திலிருந்து ஜெபம் பண்ணவனுடைய ஜெபத்தை எல்லாம் கர்த்தர் கேட்டார்னு போட்டிருக்கு. அப்போ கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, அப்போ அவர்கள் இருதயம் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கிறது.
அவனுடைய இருதயத்திலே பாருங்க, என்னோடு கூட 1 சாமுவேல் 1 வசனத்திலே வாசிக்கிற போது அங்கே அன்னாளை குறித்து நாம் பார்க்கிறோம். அன்னாள் தேவ சமூகத்தில் வந்து என்ன செய்தாளா, அப்படியே ஜெபிக்கிற அனுபவம். இருதயத்தில் பேசினாள்னு போட்டு ஆண்டவர்கிட்ட எப்படி பேசுகிறாளா, இருதயத்திலிருந்து பேசுகிறா. இருதயத்தில் என்ன இருக்கிறதா, அவள் இருதயம் முழுவதும். இன்னைக்கு நம்ம இருதயம் எப்படி இருக்கிறது? அன்னாளுடைய ஜெபத்துக்கு பதில் வந்தது. ஏன் ஜெபத்துக்கு பதில் வந்ததாம்? 15வது வசனம் 1 சாமுவேல் 1:15. அப்படி அல்ல, ஆண்டவரே, மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியிலே என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். பாருங்க, தேவ சமூகத்தில் வந்து தன் இருதயத்தை ஊற்றுகிறாள். தேவ சமூகத்திலே தன்னுடைய இருதயத்தை அவள் ஊற்றுகிற போது ஆண்டவர் பார்க்கிறார், அந்த ஊற்றப்பட்ட இருதயத்தின் உள்ளிருந்து என்ன வந்திருக்குன்னு சொன்னா, இங்கே உலகம் சொல்லுகிற ஒன்றும் அதிலே இல்லை. அவளுடைய இருதயத்திலே திருக்கு இல்லை, அவளுடைய இருதயத்திலே கேடு இல்லை, அவருடைய இருதயத்திலே என்ன இல்லையா, தூஷணம் இல்லை. அந்த இருதயத்திலிருந்து வருகிற ஜெபம், அவ இருதயத்தை ஊற்றி ஜெபித்த போது அங்கிருந்து ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோம். உன் இருதயத்தின் வேண்டுதல்களை நான் உனக்கு அருளி செய்கிறேன். எப்போ நம்ம ஜெபத்துக்கு பதில் வருகிறதா, நம்முடைய இருதயம் சுத்திகரிக்கப்பட்ட நிலைமையில ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு இருதயத்தை நாம் வைத்திருக்கிற போது ஆண்டவர் நம்ம ஜெபத்துக்கு என்ன செய்கிறார், அன்னாளுடைய ஜெபத்துக்கு பதில் செய்தார். எல்லாவற்றிலும் என்னோடு கூட தானியேல் 1 வசனத்தை வாசியுங்கள். தானியேலின் புத்தகம் 1 8 வசனம் பாருங்க, அங்கே போடப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். தானியேல் 1:8. பாருங்க, சொல்றான், ஒரு தீர்மானம் எடுக்கிறான். ஆண்டவரே, என் இருதயத்தில் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். என்ன தீர்மானம்? நான் அசுத்தமானவைகளை தொடக்கூடாது, அசுத்தமானவைகளுக்கு கூடாக நான் கடந்து போகக்கூடாது, உமக்கு பிரியமில்லாத ஒன்றையும் நான் செய்யக்கூடாதுன்னு ஒரு தீர்மானம் எடுக்கிறான். தீர்மானத்திலிருந்து அவன் ஜெபிக்கிறான். வேதம் சொல்லுகிறது, தேவன் என்ன செய்தாரா, அந்த ஜெபத்துக்கு பதில் தந்தார். தானியேல் கேட்கிறான், போய் அந்த தலைவனிடத்துல கேட்கிறான். ஏன்னா என் இருதயத்திலே ஒன்றை தீர்மானித்து கொண்டு அந்த இருதயத்தின் நிறைவினாலே அவன் பேசுகிற போது ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தானியேல் பட்சத்திலே நின்றார். நம்ம வாழ்க்கையில கர்த்தர் எப்ப தெரியுமா நிற்பாரு? தேவனுக்கு பிரியமான ஜெபம், தேவனுக்கு பிரியமான ஒரு இருதயம், தேவனுக்கு பிரியமான வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து வருகிற போது கர்த்தர் நம் பக்கத்திலே நிற்பார். அது மாத்திரம் அல்ல, நீங்க என்னோடு கூட பாருங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 24 45 வசனத்திலே எலியேசர் ஒரு சாட்சி சொல்லுகிறான். வாசிங்கள். 45 வசனம். ஆதியாகமம் 24:45 பாருங்க. அங்கே வந்து எலியேசர் ஒரு ஜெபம் பண்ணுகிறான். நமக்கு எல்லாம் தெரியும் அந்த ஜெபம். சொல்லு, ஈசாக்குக்கு பெண் பார்க்க வருகிற போது துறவண்டையில் நின்று ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், ஆண்டவரை இங்கே வந்து நிற்கிறேன்ப்பா, என் எஜமானனின் குமாரனுக்கு பெண் தேடி வந்திருக்கிறேன், இந்த துறவில இறங்கி அதெல்லாம் சொல்கிறேன், ஒட்டகத்துக்கு தண்ணி கொடுக்கணும், எனக்கு தண்ணி கொடுக்கணும், நான் இதெல்லாம் செய்வேன்னு சொல்லுகிற இந்த பெண் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி அவன் எதில் ஜெபம் பண்ணான்னு போட்டிருக்கு தெரியுமா? தன் இருதயத்திலே ஜெபம் செய்தான். வாயில இல்லை, அவன் இருதயம் பேசிக்கொண்டே இருக்கு. ஆண்டவரே, இவைகளை செய்யணும், இவைகளை செய்ய வேண்டும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, ஆண்டவர் அவனுடைய ஜெபத்தை கேட்டார்னு போட்டு, எலியேசருடைய ஜெபத்தை கேட்டு துரிதமாய் கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். ஏன்னா அவனுடைய இருதயம் எப்படி இருக்கிறதா, எஜமானனுக்கு உண்மையாக இருந்தான், சொன்ன வேலையிலே உண்மையாக இருந்தான், எஜமான் விரும்பினதை செய்கிறதுக்காக பிரயாசப்பட்டவனாக இருந்தான், அந்த திட்டத்தை நிறைவேற்றுகிறதுக்காக தன்னை தாழ்த்தி காத்து கொண்டு இருக்கிறான். ஒரு திட்டத்தை தேவ சமூகத்தில் சொல்லுகிறான். ஆண்டவரே, எப்படியெல்லாம் செய்தா என்னாலே சுலபமாக இதை கற்றுக்கொள்ள முடியும், அறிந்து கொள்ள முடியும், எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அவன் இருதயம் முழுவதும் ஒரே ஒரு
ஒரு நினைவு தான் என் எஜமானன் எனக்கு கொடுத்த அந்த வேலையை நான் சரியாய் செய்து முடிக்கணும். பாருங்க, நம்முடைய இருதயத்தில் அப்படிப்பட்ட நினைவு இருக்கணும். ஒவ்வொரு நாளும் ஒரு எஜமானன் எனக்கு இருக்கிறார், அவர் எனக்கு ஒரு வேலை கொடுத்திருக்கிறார், இதை நான் என்ன செய்யணும், பூரணமாய் நிறைவேற்றணும்னு சொன்னா அவருக்கு உண்மையாய் இருந்து அவரை நோக்கி கூப்பிடுகிற போது வேதம் சொல்லுகிறது, எலியேசருடைய ஜெபத்துக்கு பதில் தந்த தேவன் இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இருதயத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி எப்ப தெரியுமா வரும்? பாவமில்லாத இருதயம் மகிழ்ந்திருக்கும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். குற்றமில்லாத இருதயம் எப்படி இருக்கும்னு சொன்னா சந்தோஷப்பட்டு கொண்டே இருக்கும். உள்ளத்துல எப்போ பிரச்சனைகள் பாடுகள் வருகிறதோ அப்பொழுதே இருதயம் என்ன செய்கிறதை பார்க்கிறோம், ஜெபம்லாம் போயிடும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு ஜெபமும் ஒழுங்கா வராது. ஆண்டவர் பாருங்க, நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, உன் இருதயத்தை விருத்த சேதனம் பண்ணு, உள்ளே இருக்கிற அசுத்தங்களை தூக்கி வெளியே வீசு. கர்த்தர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களுக்கு நமக்கு பதில் செய்வார்.